வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் 100க்கு 100 அப்படிங்கிற இந்த வீடியோ சீரிஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது 6th 3வது பருவம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பருவம் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட் எடுத்து பாருங்கள், ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த 3வது பருவத்தில் மொழித்திறன் பயிற்சி புக் பேக்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் தாரா பாரதி இருக்கிறாரு. ஸோ தாரா பாரதி நமக்கு ஆல்ரெடி சிலபஸில் இருக்கிறாரு தமிழ் சான்றோர்கள் அப்படிங்கிறதுல. ஸோ அதை தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம அந்த அறிஞர்கள் எல்லாத்தையும் மொத்தமாக பார்ப்போம். இப்போதைக்கு சொல்லும் பொருளும் புக் பேக் மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா மெய் அப்படிங்கிறதுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது அப்படியே எதிர்ச்சொல் கேட்பாங்க. மெய் அப்படிங்கிறதுக்கு உண்மைனா மெய் என்பதை எதிர்ச்சொல் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னது பொய் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். அடுத்து தேசம் அப்படிங்கிறதுக்கு நாடு அப்படிங்கிறது அர்த்தம். பாருங்க, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடக்கூடிய நூல் என்ன அப்படின்னா திருக்குறளை தான் நமக்கு கவிஞர் தாரா பாரதி இந்த பாடலேருந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த புக் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலிருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி இது. தேசம் உடுத்திய நூலாடை என்று கவிஞர் தாரா பாரதி எதனை குறிப்பிட்டார் அப்படின்னா திருக்குறளை குறிப்பிட்டார். இதான் ஆன்சர். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எங்கு எதிரொலிக்கும் அப்படின்னா காவிரிக்கரை வரை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லுவார் தாரா பாரதி. கலைக்கூடமாக காட்சி தரக்கூடியதுன்னா சிற்ப கூடம் தான். ஓகேங்களா, ஓவியமோ இல்லை பள்ளியோ கிடையாது. கலைக்கூடமாக காட்சி தரக்கூடியது சிற்பக்கூடம் தான். அடுத்து நூலாடை அப்படின்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம்? நூல் கூட்டல் ஆடை அப்படின்னு தான் பிரிப்பாங்க. இந்த இல்லும் ஆவும் ஒன்றா செஞ்சுன்னா நூலா அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இதுதான் நம்ம புணர்ச்சி விதி படிச்சு தான் தெரியும். இல்லாட்டி டேரெக்டாக அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். இல்லை இதை ஈறுபோதல் விதி, அப்புறம் உயிர்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதி இருக்குது. உடம்போடு உயிர் இயல்பு அப்படின்னு சொல்லி நிறைய விதிகள் இருக்குது. அதை படிச்சு தான் தெரியும். முதல்ல அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி விதிகள்லாம் கேட்குறது கிடையாது. டேரெக்டாக பிரித்தல் சேர்த்தல் கேட்டுறாங்க. நல்ல பிரச்சனை இல்லை. எதிர்கூட்டல் ஒழிக்க சேர்த்தோன்னா எதிரொலிக்க அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் காந்தி. ஆக்சுவலாக இந்த பாடத்தை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த பாடத்தை நீங்கள் படிச்சு ஆகணும். ஏன்னா இந்த பாடம் உங்களுக்கு ஜிகேலேயே ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு பாடம் தான் இந்த தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற இந்த பாடம். ஸோ ஜிகேலுக்கு இதை நீங்கள் படிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா எந்த ஆண்டு மதுரைக்கு காந்தி வந்தார், உதாரணம் 1921 செப்டம்பர் மாதம் காந்தி வந்திருப்பார். ஓகேங்களா, அப்போ பாரதியார் காந்தியை பார்க்க வந்தப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம காந்தி ராஜாஜியை பற்றி கேட்குறப்போ இவர் தான் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜாஜி சொல்லுவார். இவரை பத்திரமா பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு காந்தி பதிலுக்கு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த பாடத்தை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேங்களா, காந்தி பாரதியாரை பார்த்து இவர் யார் என்று ராஜாஜியிடம் கேட்க என்ன சொல்லியிருப்பார் ராஜாஜினா இவர் தான் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு இவரை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்தின ஊர் என்னென்னா மதுரை தான். மதுரைக்கு வந்திருந்தப்போ தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த வயல்வெளிகளில் நம்மளுடைய விவசாயிகள் எல்லாம் அரையாடை உடுத்தி அணிந்துக்கிட்டு இருந்த பார்த்துட்டு தன்னும் அரையாடை உடுத்த தொடங்கியிருப்பார் மதுரையில். அது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மதுரைக்கு வந்திருப்பார். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். காந்தியடிகள் எந்த பெரியவரின் நிழலில் இருந்து தமிழை கற்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்னா உவேசா அவர்களுடைய நிழலில் இருந்து தான் தமிழை கற்க வேண்டும். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார்? நம்ம உவேசா. உலகநாதன் என்னது உவேசா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களா படித்தவங்க கரெக்டாக பண்ணுங்கள். உவேசாவுடைய நிழலில் இருந்து தான் என்ன பண்ணணும் தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தி சொல்லியிருப்பார். எப்போ சொல்லியிருப்பாருன்னா 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு ஒன்று நடந்திருக்கும். 1937 அந்த இலக்கிய மாநாட்டில் வரவேற்பாளராக நம்ம உவேசா இருந்திருப்பார். ஸோ அப்போ அவர் பேசுகிறத கேட்டுட்டு தான் இவருடைய நிழலில் இருந்தாவது நான் தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பார். அடுத்து பொறுத்துக்க, சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்திருக்கும். தமிழ்நாட்டு கவிஞர் யாருன்னா பாரதியார் தான் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் தாத்தான் அழைக்கப்பட்டவர் யாருன்னா உவேசா. குற்றாலம் அப்படின்றது ஒரு அருவியை சொல்லுவாங்க. தமிழ் கையேடு, அதாவது தமிழ் நூல்கள் அடங்கிய ஒரு கையேடு ஒன்றை ஜியு போப் தொகுத்திருப்பார். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் அது தமிழ் கையேடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜியு போப்பு நான் இறக்கும்போது என்ன பண்ணணும், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எனது கல்லறையில் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனவர் யாருன்னா நம்ம ஜியு போப் அவர் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க. வேலுநாச்சியார். ஆக்சுவலாக நம்மளுக்கு டாப்பிக்கில் நம்மளுடைய தமிழ் சிலபஸில் வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது தமிழ் அறிஞர்களில் ஒரு தனி ஹெட்டிங்கே இருக்குது. ஸோ இந்த பாடமும் ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம் தான் வேலுநாச்சியார் அப்படிங்கிற அந்த பாடமும். ஓகேங்களா, செல்லமுத்து சேதுவை சக்கந்தி முத்தா தலக்கு ஒரு மகளாக பிறந்து சிவகங்கையில் பிறந்து வளர்ந்து சிலம்பம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சிவகங்கை மன்னர் முத்துவிடுநாதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு காளையார் கோயில் தாக்குதலில் அவருடைய கணவன் இறந்ததுக்கப்புறமா மகளை கூட்டிகிட்டு திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய ஆதரவில் போய் அங்கே தங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 1780 சிவகங்கையை திருப்பி மீட்பாங்க. அதுக்கு உதவியாக தன்னுடைய தளபதிகளான சின்ன மருதும் பெரிய மருதும் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு உதவியாக உடையாலும் குயிலி அப்படி 2 பெண்மணிகள் இருந்திருப்பாங்க. குயிலிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயுத கடங்களை குதித்து அந்த ஆங்கிலேயர்களுடைய இதையே அழிச்சிருப்பாங்க ஆயுத கடங்கையை. உடையால் அப்படிங்கிறவங்க தகவல் சொல்ல மறுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, நடுகள்லாம் நின்று இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அந்த கதையில் வரக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு பாடம் அது. ஓகேங்களா, அடுத்து வந்துருங்க. நால்வகை சொல். நால்வகை சொல் அப்படிங்கிறது நமக்கு இருக்குதுங்க. ஸோ இலக்கணம் படிக்கிறப்ப அதை நம்ம தெளிவாக படிப்போம். அந்த நால்வகை சொல் அப்படின்னா இலக்கண அடிப்படையில் மொத்தம் 4 பிரிப்பாங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு. இல்லை அந்த பெயர் சொல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெயர் ஒன்றுமே கிடையாது, ஒரு பேர் இருக்கும். பேர் வந்துச்சுன்னா அது பெயர் சொல். வினைன்னு என்னது ஒரு செயல்.
இப்போ பேர் சொல் எப்படி சொல்லலாம்? பாரதின்ற ஒரு பேர், பள்ளி, காலை, கண் இதெல்லாமே ஒரு பேர். வினைச்சொல், வினைனா ஒரு செயல். அப்போ எது? வா, போ, எழுது, விளையாடு இதெல்லாம் ஒரு செயல். ஸோ இதெல்லாம் ஒரு வினைச்சொல். அடுத்து பாருங்கள், இடைச்சொல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்தே வரும். அதான் அது இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், உம்மு மற்று ஐயி. இங்கே பாருங்கள், உம்முன்ற வார்த்தை தந்தையும் தாயும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லோடு சேர்ந்து வர்றதுனால தான் என்னது இது அப்படின்ற வார்த்தை சேர்ந்து வர்றதுனால தான் இது வந்து ஒரு இடைச்சொல். ஓகேங்களா? அதே மாதிரி மற்றொருவர், ஒருவர் அப்படிங்கிறோட அந்த மற்றுன்ற வார்த்தை சேர்ந்து வர்றதுனால தான் அது ஒரு இடைச்சொல். அதே மாதிரி திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லோடு சேர்ந்து வர்றதுனால தான் அது ஒரு இடைச்சொல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உரிச்சொல். இது எதுக்கு இந்த பாடத்தை நடத்துகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு புக் பேக் வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது தெரிஞ்சால் தான் நீங்கள் புக் பேக் அடிக்க முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உரிச்சொல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் வினைச்சொல் இதனுடைய தன்மையை அதிகப்படுத்த, அதனுடைய சாதாரணமாக இருக்கக்கூடியது. ஒரு சாதாரண அழகனை பார்த்து நீ பேரழகன் அப்படின்னு சொல்கிற இல்லையா, நீ பேரழகன்டா அப்படின்னு. நீ ஒரு சாதாரண அழகி, ஒரு சின்ன அழகி, உள்ளூர் அழகியை பார்த்து நீ உலக அழகி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை அப்படி பெருசுப்படுத்தி பேசுகிறது. அவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, வந்தான்னா மிரட்டி பிடிவான். அப்படி ஒரு சின்ன விஷயத்தை போயிட்டு பெருசாக பெருசுப்படுத்தி பேசுகிறது தான் இந்த உரிச்சொல். பாருங்கள், சாதாரண ஒரு நகரம், மாநகரம், பெரிய நகரம், சிறந்தது, சால சிறந்தது, அந்த மாதிரி என்னது பெருசுப்படுத்தி சொல்கிறது. ஆனால் உரிச்சொல். இப்போ பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 வகை சொற்களை வந்து கண்டுபிடிச்சி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம சிலபஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இது. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வளவன் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லுங்கள், அது பதிலாக அப்படிங்கிற ஒரு என்ன வந்திருக்கு, இடைச்சொல் வந்திருக்கு. அதே மாதிரி தங்கைங்கிற ஒரு பேர் சொல்லு, அதுக்கு பதிலாக அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நகரத்து பக்கத்தில் மாநகரம் சொல்லி, அப்போ இது ஒரு உரிச்சொற்றொடருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்படிங்கிறது இடைச்சொற்றொடர், இந்த மாநகரம்ங்கிறது வந்து என்னது ஒரு, ஸோ அந்த உம்ன்றது ஒரு இடைச்சொற்றொடர், இந்த மாநகரம்ன்றது ஒரு உரிச்சொற்றொடர். அதே மாதிரி பேருந்து அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? அப்படி சொல்லுவாங்க. இந்த ஏறினார் அப்படின்றது, இந்த ஏரி அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், நாள்தோறும் திருக்குறளை படி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இல்லை உம்ன்றது ஒரு இடைச்சொல், திருக்குறளை அப்போ ஐன்றது என்னது ஒரு, இதுவும் ஒரு இடைச்சொல். இல்லை திருக்குறள் அப்படிங்கிறது என்னது ஒரு பெயர் சொல், படிங்கிறது என்னது ஒரு வினைச்சொல். அதே மாதிரி ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்றார் ஆசிரியர். ஸோ இதில் எது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் பண்ணுங்கள் பார்ப்போம். கமெண்ட்டில் டக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வாங்க, சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருந்தா சொல் இங்கே பாருங்கள், 4 வார்த்தை கொடுத்துட்டாங்க. படித்தால் ஐ மற்று கூ அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஐ மற்று கூ இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைச்சொற்றொடரில் வரும். படித்தால் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லு, செய்து பொருந்தாது. அடுத்து பாருங்கள், மதுரை கால் சித்திரை இது 3 வந்து ஒரு பெயர் சொல்லு, ஓடினான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அப்போ இது மட்டும் பொருந்தாது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள், சென்ற, வந்த, நடந்த இதெல்லாம் அது ஒரு வினைச்சொல், சித்திரைங்கிறது ஒரு பெயர் சொல்லு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து என்னது ஒரு வினைச்சொல். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஐ மற்றும் கூட என்னது ஒரு இடைச்சொல், படித்தாலுங்கிறது ஒரு என்னது ஒரு வினைச்சொல். இங்கே பாருங்கள், மாநாடு அப்படிங்கிறது ஒரு உரிச்சொற்றொடர். இங்கே ஐ மற்று இதெல்லாம் என்னது ஒரு இடைச்சொற்றொடர். ஸோ இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் இதை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பொருந்தா சொல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 4 வகை சொல் அப்படிங்கிற ஒரு டாபிக், 2 டாப்பிக்குமே சேம் கண்டென்ட் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வாங்க, மொழியை ஆள்வோம். இதில் கீழ்காணும் பத்தியை படித்து விடை எழுதுக. இதில் நமக்கு ஒவ்வொரு வாட்டமும் என்னது 6th ஃபுல்லாகவே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. பத்தியை படித்து விடை எழுதுக அப்படிங்கிறது. ஸோ அதனால் எல்லா பத்தியை படித்து விடை எழுதுகளையும் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, நல்லா வாசித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னா இந்த பத்தியை படித்து விடை எழுதுக தான். பேராகிராஃபை கொடுத்துருவாங்க, 5 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக பத்தியை படித்து அப்படியே பேராகிராஃப் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க, ஆன்சர் பண்ண போகிறீங்க. இதில் வஉசியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. வஉசி வந்து 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற ஒரு கப்பல் கம்பெனி நிறுவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வஉசி சென்னைக்கு வர்றப்பலாம் பாரதியாரை சந்திச்சுட்டு போகிறது வழக்கமாக வச்சிருக்காப்புல. ஓகேங்களா? இது ஒரு ஜிகே கொஸ்டின், அதனால நான் அதை வாட்ச் காட்டுறேன். ஓகேங்களா? அதில் வந்து சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சுதேசி நாவாய் சங்கத்தை எப்போ நிறுவினார், 1906 அக்டோபர் 16 நிறுவினார் அப்படின்னு சொல்லி பேராகிராஃப்லேருந்தே கொடுத்துருக்காங்க. இல்லை அடுத்து போயிடுவாங்க. இடமறிந்து ஒரு சொல்லை பயன்படுத்துக. இதுவும் நமக்கு சிலபஸில் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஓர், அஃது, அது இந்த வார்த்தையை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இந்த ஓர் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி 6th செகண்ட் டேர்மில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். திருப்பியும் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை, ஓர் அம்மா, இல்லை ஓர் அம்மா. அதே மாதிரி என்னது, அது நகரம், அஃது இனிய பாடல். இந்த 4 வார்த்தையும் என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடமே பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன் மனப்பாடம் பண்ண சொல்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். 4 வார்த்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள், ஒரு குழந்தை. இந்த ஒருங்கிற வார்த்தை எந்த வார்த்தைக்கு முன்னாடி வருதுன்னு பாருங்கள். குழந்தைங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வருது. ஸோ என்ன வார்த்தை இருக்குது, கூங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை இருக்குது, கூ. ஸோ இந்த கூவை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா இக்கு ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாம்.
இப்படி பிரித்தோம்னா அதை என்ன எழுத்துன்னு சொல்லுவாங்கன்னா உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூவை வந்து இப்படி பிரிச்சதுக்கு பேர் அது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி எப்பொழுதுமே ஒருங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். இந்த மாதிரி ஒரு உயிர்மை எழுத்து வார்த்தைக்கு முன்னாடி என்ன வரும்? ஒருங்கிற வார்த்தை வரும். இங்கே பாருங்கள், ஓர் அம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஓர் அம்மா. ஸோ ஆன்ற வார்த்தையில் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆ இ உ ஏ ஐ இந்த மாதிரி உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி எப்பயுமே என்ன தான் வரும்? ஓர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் போடணும். உயிரெழுத்துக்கள் வந்தால் முன்னாடி ஓர் போட வேண்டும். உயிர்மை எழுத்துக்கள் வந்தனா முன்னாடி ஒருன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கே நான் நகரம்னு வந்துருக்குது இல்லைங்களா? நகரம். ஸோ அந்த நகரம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டலா. நான்ற வார்த்தை எப்படி பிரிக்கலாம்? இந்து கூட்டலா. இந்து கூட்டலா என்ன வரும்? நான் வரும். இந்து கூட்டலா தான் உங்களுக்கு நான் அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி இத்து கூட்டலா உங்களுக்கு என்ன வரும்? தா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை முதல் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா? நம்மளுடைய கசட தப்பற எங்கே நம்ம எரல வரல இருக்கு இல்லைங்களா? அது கூட என்னென்ன வார்த்தையை போட்டால் என்ன வரும்னு இங்கே பாருங்கள். கசட தப்பற எடுத்துங்க. இப்போ கசட தப்பற கசட தள்ளி இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இக்கு கூட ஆசேத்தா கா. அதே மாதிரி இச்சு கூட ஆசேத்தா சா. இட்டு கூட ஆசேத்தா டா. இத்து கூட ஆசேத்தா தா. ஸோ இந்த மாதிரிலாம் வரக்கூடியது பேர் என்ன? உயிர்மை எழுத்துக்கள். இங்கே பாருங்கள். ஸோ இந்து கூட ஆசையை தான் நான் வருது நகரம். ஸோ இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி எப்பொழுதுமே அதுன்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும். ஸோ இது அது நகரம் ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இனிய பாடல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈன்ற வார்த்தை வருது. ஸோ அ இ உ இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் வந்தால் அதுக்கு முன்னாடி அக்துங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் ஓகேங்களா? இதை எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது? அப்படியே இந்த 4 வார்த்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இல்லை? 4 வார்த்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி உங்களுக்கு எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதை கம்பேர் பண்ணி வச்சு எந்த வார்த்தை வரணுமோ அதை போட்டுருங்க. ஒரு குழந்தை, ஓர் அம்மா, அது நகரம், அது இனிய பாடல். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஃது இங்கே 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 எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓர் ஊர்னு கொடுத்துருக்காங்க. ஓர் ஊர் இது கரெக்டுங்களா? இல்லை நமக்கு என்ன தெரியும்? ஒரு என்னது? ஒரு குழந்தை, ஓர் அம்மா. ஸோ ஒரு அம்மானா ஓர் அம்மானா என்ன வரணும்? உயிரெழுத்து வரணும். இங்கே வந்திருக்கா? ஸோ உயிரெழுத்தாக வந்திருக்கா? அப்போ இது சரி. அது பாருங்கள், ஓர் ஏரி ஓகேங்களா? ஓர்ன்றது பதில் உயிரெழுத்தாக வந்திருக்கு. இதுவும் சரி. அடுத்து பாருங்கள், ஒரு நகரம்னு வந்திருக்கு ஓகேங்களா? ஒரு நகரம். ஸோ இது உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்திருக்குதா? இது வந்து ஒரு உயிர்மை எழுத்து. ஸோ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை. அப்போ இதுவும் கரெக்டு இல்லை? அதே மாதிரி பாருங்கள், இக்கு கூட்டலா கடல். அப்போ இது ஒரு கடல். இதுவும் கரெக்டு தான் இல்லை? இதே மாதிரி தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு அழகிய நமக்கு தெரியும். அழகிய நமக்கு என்ன தெரியும்? ஒரு குழந்தை, ஓர் அம்மா. ஸோ அம்மா அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி ஓருன்ற வார்த்தை வரணும். அப்போ அழகியன்ற வார்த்தைக்கு முன்னாடி அங்கேயும் ஓருங்கிற வார்த்தை தான் வரணும். ஆனால் இங்கே ஒருன்ற வார்த்தை வந்திருக்கு. ஸோ இது தப்பு இல்லை? அதே மாதிரி இங்கே பாருங்கள், நமக்கு தெரியும் ஒரு குழந்தைன்றது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? ஓர் குளம்னு வந்திருக்கு. அப்போ இது தப்பு. ஏன்னா ஒரு குளம் தான் வரணும். அப்போ இதுவும் தவறு. ஸோ ஒருன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு இரவும் ஓர் பகலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாற்றணும். அதே மாதிரி அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கு தெரியும் என்ன தெரியும்? ஒரு என்னது? அது அஃது என்னது? என்ன வரும் நமக்கு தெரியும்? அது நகரம். என்ன படித்தோம் நம்ம? ஞாபகம் இருக்குங்களா? அது நகரம், அஃது இனிய பாடல் அப்படின்னு சொல்லி படித்தோமா? ஸோ அப்படி என்ன வரும்? அஃதுன்ற வார்த்தை தான் அந்த இடத்துல வரணும். அதுன்ற வார்த்தை வரக்கூடாது. அஃது இனிய பாடல். ஸோ அப்படி அஃதுக்கு தான் வரணும். ஸோ இது மாதிரி ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா? முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த பாருங்கள், அஃது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வரும்ன்றதை. அடுத்து வாங்க, மொழியோடு விளையாடுங்க. மொழியோடு விளையாடு இல்லை? மொழியோடு விளையாடு என்ன சொல்லியிருக்காங்க? இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இதெல்லாம் பெருசாக உங்களுக்கு கொஸ்டின் வராது ஓகேங்களா? அடுத்து வந்துடுவோம். சொற்களை கொண்ட தொடர்களை உருவாக்க தேவையில்லை. மறைந்துள்ள 4 வகை சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இல்லை பாருங்கள், கூங்கிறது நமக்கு என்ன தெரியும்? இடைச்சொற்றோட தெரியுமா நமக்கு? ஐயன்றது நமக்கு என்னது? இடைச்சொற்ற தெரியுமா? இந்த மாதிரி என்னது? இது வந்து பெருசாக தேவைப்படாது. உங்களுக்கு இதை மட்டும் தெரிஞ்சுங்க. குமரன்னா பேர் சொல்லு, மாநகரம்னா ஒரு சொற்றொடர். இந்த மாதிரி சேர்த்து வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க, கலைச்சொல் அறிவோம். பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்றுங்க. பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று. ஆர்ட் கேலரினா கலைக்கூடம் இல்லை? கேலரினாலே கலைக்கூடம் தான். லிட்ரேச்சர் இலக்கியம். நாலேஜ் ஆஃப் த ரியாலிட்டி மெய்யுணர்வு. நாலேஜ் ஆஃப் த ரியாலிட்டினா மெய்யுணர்வு. வருங்க, அடுத்த பாடத்தில் பாருங்க. அடுத்த பாடம் பராபர கண்ணின்னு சொல்லிட்டு நம்ம தாய்மானர் பாடினது. இதில் புக் பேக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன் ஓகேங்களா? இதில் வந்து சொல்லும் பொருளும் முதல்ல பார்த்துட்டு போயிடுவோம் ஓகேங்களா? தண்டருள் அப்படின்னா தன்மை கூட்டல் அருள்னு பிரிப்பாங்க இல்லை? இது பிரித்தெழுதுகளை கேட்டாங்கன்னா தண்டருளுங்கிறது தன்மை கூட்டருள். ஏன்னா இது ஒரு பண்பு தொகை ஓகேவா? குளிர்ந்த கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. கூர் அப்படின்னா என்னது? மிகுதி. இது உங்களுக்கு எதிர்ச்சொல் கேட்பாங்க. கூர் அப்படின்னா மிகுதி. கூர் என்பதற்கு எதிர்ச்சொல் அப்போ என்ன? கமெண்ட்ல சொல்லுங்கள் பார்ப்போம். கூறுன்றதுக்கு மிகுதிங்கிறது தான் பொருள். அப்போ எதிர்ச்சொல் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்கள். செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்குன்னு அர்த்தம்.
ஏவல் அப்படின்னா தொண்டு, ஏவல்ன்றது தொண்டு, ஈகைனாலும் தொண்டு தான் அர்த்தம், ஈகை அப்படின்னாலும் தொண்டு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பராபரமேனா மேலான பொருள், பராபரமே மேலான பொருள். அடுத்து வாங்க, பணினா தொண்டு, 2 சொல்லி, இது 3 சொல்லி நான் போட்டால் தொண்டு. அப்போ இந்த பணிக்கு என்ன அர்த்தம்? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பணினா என்ன அர்த்தம்? ஓகேங்களா? இந்த பணிக்கு இன்னொரு ஒரு சொல் இருபொருள் வரும். ஓகேங்களா? ஒரு சொல் இருபொருள் வரும். இப்போ இந்த பணிக்கு தொண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இதே பணிக்கு என்ன இன்னொரு அர்த்தம் இருக்குது? வேலை செய்கிறதும் என்னதான்? பணி தான். ஸோ ஒரு சொல் இருபொருள். அப்போ இந்த பணிக்கு என்ன அர்த்தம்? ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எய்தும்னா கிடைக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? எய்தும்னா கிடைக்கும். அடுத்து வாங்க, எல்லாரும், எல்லா மக்களும், அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அப்படின்னு அர்த்தம். வந்துருங்க புக் பேக். தம் கூட்டல் உயிர் அப்படின்னா தம் உயிர் சேர்த்தீங்க அப்படின்னா, இன்புற்று கூட்டல் இருக்க, இன்புற்று இருக்க, தான் என்று அப்படின்றத பிரிச்சிங்கன்னா தான் கூட்டல் என்று. சோம்பல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. சோம்பல் என்பதற்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு தான் ஆன்சர். இல்லை முடிஞ்சு. அடுத்து வந்துருங்க. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இதே இதுலையே சோம்பலுக்கு எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பா. இங்கே பாருங்கள், துன்பம், துன்பத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? இன்பம். சோகம், சோகத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? சோகத்துக்கு எதிர்ச்சொல் வந்து மகிழ்ச்சி. ஓகேங்களா? அது மாதிரி இருக்கிறது. அடுத்து அழிவுக்கு எதிர்ச்சொல் என்ன உங்களுக்கு? உருவாக்குவது அப்படின்னா என்னது? படைப்பு. இல்லை அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்மளே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்துருங்க. இங்கே பாருங்க, பரிசு பெறும் நம் மனநிலை. பரிசு பெறும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? சோகமாக இருக்கும், எப்படி ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக என்ன பண்ணணும்? கடினமாக போய் படுத்துக்கணும், தூங்கிடணும். கரெக்டா? இல்லை, வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் என்பது தான் சரி. ஓகேங்களா? உழைக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் இருக்குது பாருங்கள். சுயம் என்பது தனித்தன்மை. சுயம்னா என்ன சொல்கிறாங்க? தனித்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை, உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை சொல்லி அர்த்தம். அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து வந்துருங்க. பசிப்பினி போக்கிய பாவை யாரை சொல்லுவோம் தெரியுமா? பசிப்பினி போக்கியவள் அப்படின்றது மணிமேகலை தான் சொல்லுவோம். நம்ம அந்த பாடத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வந்துருங்க. பாருங்க, மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு என்ன தீவு? மணிப்பல்லவ தீவு. ஓகேங்களா? அதான் ஆன்சரு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு ஈட்ட பெண் யார்? ஆதரை தான் உணவு விட்டுருப்பான். இல்லை, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. டிஎன்பிஎஸ்சியில் எப்போ பாரு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின். ஞாபகம் வச்சுங்க. இல்லைங்களா? எடுத்துவாங்க. பாதம்ன்றது எழுதுனது யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காப்புல. ஓகேங்களா? ராமகிருஷ்ணன் எழுதின ஒரு கதை தான் அந்த பாதம்ன்ற ஒரு கதை. எதுவும் இல்லை. எடுத்து வந்துருங்க. பெயர்ச்சொல் இலக்கணம் ஆரம்பிக்குது. பெயர்ச்சொல் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். மொத்தம் 6 வகைப்படுங்க பெயர்ச்சொல் அப்படிங்கிறது. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஓகேங்களா? குணம் அப்படிங்கிறது இன்னொரு பேர் தான் என்னது? பண்பு. இந்த குணம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது? பண்பு. இந்த மாதிரி மொத்தம் 6 வகை இருக்குது. பொருள்லாம் என்னங்க? பொருள்லாம் என்னது? ஒரு இடம், ஒரு பொருளை குறிக்கிறது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், புத்தகம், நாற்காலி. இல்லை, இங்கே பாருங்க, ஈவன் மயிலை கூட ஒரு பொருளில் தான் கொண்டு வராங்க அவங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மயில் அப்படிங்கிற ஒரு பறவையை கூட என்ன பண்ணுறாங்க? ஒரு பொருளில் தான் கொண்டு வராங்க. இடம் அப்படின்னா சென்னை, பள்ளி, இந்த மாதிரி ஒரு இடத்த குறிக்கிறது இடம். காலம் அப்படின்னா நிமிஷத்துலேருந்து வாரம், திங்கள், ஆண்டு எல்லாமே நிமிஷம் தான். சினைன்னு அது உறுப்பு. நம்ம உடம்புல இருக்க உறுப்பு இருக்கட்டும், இல்லை தாவரம், விலங்கு, எதில் இருந்தாலும் உறுப்பு தான். சொன்ன மாதிரி அந்த சினை பெயர். அடுத்து பண்பு பெயர். பண்புங்கிறது ஒரு குணம், பண்பை குறிக்கக்கூடியது பண்பு. இல்லைங்களா? இது வந்து என்ன ஒரு பண்பாக வேணால் இருக்கலாம். வட்டம், சதுரம் அப்படி கூட இருக்கலாம். இல்லாட்டி பச்சை, சிவப்பு, வெள்ளை இந்த மாதிரி நிறத்தை குறிக்கலாம். இல்லை செம்மை, நன்மை, தீமை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்பு குணத்தை குறிக்கலாம். இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் பண்பு தான். இல்லை, அடுத்து தொழிற்பெயர். தொழிலை குறிக்கிறது தொழிற்பெயர். படிக்கிறது, ஏதாவது செய்கிறது, நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா அது தொழில். இல்லைங்களா? படிக்கிறது, ஆடுறது, நடிக்கிறது இதெல்லாம் தொழில் தான். இந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துருங்க. இல்லை, காவியம், புத்தகம் இப்படி தான். புத்தகம்ன்றது இல்லை, பொருட்பெயர். இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, புக் பேக் வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு வருது. அதனால் இதை நம்ம நடத்தி தான் ஆகணும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, பள்ளிங்கிறது இடப்பெயர், மாலைங்கிறது காலப்பெயர், தலைங்கிறது உறுப்பு சினையை குறிக்கிறது, இனிமைங்கிறது எனது பண்பு பெயரை குறிக்கிறது, ஆடுதல்னா இப்போ தொழில் பெயரை குறிக்கிறது. இல்லைங்களா? அடுத்து வந்துருங்க. இடுகுறி பெயர், காரண பெயர். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இடுகுறி பெயர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு பேர் வைக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் ஒரு பேர் வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? மரம், காற்று, இதெல்லாம் இந்த பேரெல்லாம் எப்படி உருவாச்சு? சும்மா காரணமே இல்லாமல் உருவாச்சு. இப்படி காரணமே இல்லாமல் ஒரு பேர் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் இடுகுறி பெயர். அதுக்கு பேர் இடுகுறி பெயர். அந்த பேர் நிறைய பேருக்கு பொதுவான ஒரு பேராக இருந்துச்சு. இப்போ ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், பனை மரம், நிறைய மரம் இருக்குது. எல்லா மரத்துக்கும் பொதுவாக மரம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா மரத்துக்கும் பொதுவாக என்ன சொல்கிறோம்? மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் இடுகுறி பொது பெயர். அதுக்கு பேர் என்னது? இடுகுறி பொது பெயர். இதுவே அதுலேயே ஆலமரம், அரச மரம் தனிச்சு சொன்னோம் அப்படின்னா அது வந்து சிறப்பு பெயர். மரத்தை என்னன்னு சொல்கிறோம்? நம்ம பொது பெயர்னு சொல்கிறோம். இதுவே குறிப்பிட்டு மாமரம், வேப்ப மரம் அப்படி சொல்கிறோம்னா சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை, அடுத்து காரண பெயர். காரண பேருங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஒரு பேரை வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா உங்கள் குலசாமி பேராக இருக்கலாம், இல்லை நீங்கள் அதிகமாக கும்புற பேராக இருக்கலாம், இல்லை நெட்டில் கூட சர்ச் பண்ணி கூட பேர் வச்சுருக்கலாம். அது நமக்கு முக்கியம் கிடையாது. ஒரு காரணம் இருக்கும்ல, பேர் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ அது மாதிரி காரணம் இருந்துச்சுன்னா அது காரண பேர். உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், நாற்காலின்னு கொடுத்துருக்காங்க. 4 கால் இருந்துச்சுன்னா நாற்காலி, அவ்வளோதான் விஷயம். கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகை. இதுலேயே பொது பெயர் இருக்குது. காரணத்தில் ஒரு பொது பெயர் பொதுவாக சொல்கிறது காரணம் கருதி. பறக்கிறதுனால பறவைன்னு பேருங்க.
பறக்கிறதுனால அதுக்கு பேர் பறவை. ஓகேங்களா? அப்படின்னா தூக்கணாங்குருவி, கழுகு, புறா, மயில் எல்லாம் பறக்குது. ஓகேங்களா? அப்படி எல்லா பறவைகளுக்கும் பொதுவாக பறவைங்க அப்படின்னு பேர் வச்சோம்னா அது காரண பொது பெயர். காரணம் கருதி பொதுவாக வச்சது. பறக்கிறதுனால பறவை. ஓகேங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக வச்சதுனால அது காரணம் பொது பெயர். இதுவே தூக்கணாங்குருவி தனித்தனியாக பேர் வச்சோம்னா அது காரண சிறப்பு பெயர். இங்கே பாருங்க, மரங்கொத்தி அப்படின்னு பேர் வைக்கிறோம். வளைஞ்சிருந்தா வளையன்னு சொல்லலாம். இது வந்து வளையல், குறிப்பிட்டு வளையல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறப்பு பெயர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்துருங்க. இங்கே பாருங்க, இடுகுறி பெயரை வட்டமிடுக சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன பாருங்கள், பறவை. பறவைங்கிறது என்ன பேருங்க? ஃபஸ்ட்டு இப்போ தான் படித்தோம். பறவைங்கிற என்ன பேர்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பறவைங்கிறது என்ன பேர்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வாங்க, மண். மண்ணுங்கிறது நமக்கு தெரியும், இடுகுறி பெயர்னு நமக்கு தெரியும். பொதுவாக மண்ணை சொல்லக்கூடியது இடுகுறி பெயர். முக்காலி, 3 கால் இருந்தால் முக்காலி. அப்போ என்னது இது? 3 கால் இருக்கிறதுனால என்னது இது? ஒரு முக்காலி. ஸோ காரணம் கருதி சிறப்பாக வச்சதுனால காரண சிறப்பு பெயர். இல்லை அதே மாதிரி மரங்கொத்தி சிறப்பு பெயர். அடுத்து வந்துருங்க, காரண பெயரை வட்டமிடுக. வளையல்ன்றது காரண பெயர். இங்கே பாருங்கள், மரம். மரம் இப்போ தாங்க படித்தோம். இது என்ன? மரம்னா என்ன? ஓகேங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்துருங்க, யானை. யானை அப்படிங்கிறது என்னங்க? ஃபஸ்ட்டு யானைன்றது முதல்ல என்னங்க? ஒரு விலங்கை சொல்வதற்காக வைத்தது. ஓகேங்களா? விலங்கு அப்படின்னு எப்படிங்க பேர் வந்துச்சு? காரணத்துக்கு தாங்க? கிடையாது. ஸோ அப்போ இது ஒரு இடுகுறி பெயர். இதிலே விலங்கு பொதுவாக சொல்லாமல் சிறப்பாக வந்திருக்கு. அப்போ இது என்னது? ஒரு இடுகுறி சிறப்பு பெயருங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் மற்றக்கலாம் ஆன்சர் சொல்லுவோம். அது பாருங்கள், இடுகுறி பெயரை வட்டமிடுக, சிறப்பு பெயரை வட்டமிட சொல்லியிருக்காங்க. காரணம் இல்லாமல் வைத்த பெயர். ஓகேங்களா? அப்படின்னா வாழை. வாழை தான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேங்களா? காரணம் இல்லாமல் என்னது? இடுகுறியாக சிறப்பாக வந்திருக்கணும். இதான் ஆன்சர். அடுத்து வந்துருங்க, மொழியை ஆல்பம் கேட்டிருக்கிறாங்க. இல்லை அதில் வந்து நம்ம முத்தரையர் பாடின ஒரு பாட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வந்துருங்க. அடுத்து வந்துருங்க, குறிப்புகளை கொண்டு கதை எழுதுக தேவையில்லை. அகராதியை பயன்படுத்தி சொல். இங்கே பாருங்கள், கருணை என்பதற்கு என்ன அர்த்தம்? சொற்பொருள் கேட்டிருக்காங்க. கருணைனா இரக்கம். 3 சிலை வந்திருக்கு, ஞாபகம் வச்சுங்க. கருணைனா இரக்கம். அச்சத்துக்கு பயம். அச்சத்துக்கு பயம். ஆசைனா விருப்பம். அடுத்து பெயர் சொற்களை அகரவரிசை எழுதுக. அது வந்து அகரவரிசைப்படுத்துகன்னு ஒரு டாப்பிக்கு நம்ம தனியாக படிக்கலாம். அடுத்து வந்துருங்க, 6 வகை பெயர்களை எடுத்து எழுதுக. இல்லைங்களா? 6 வகை பேர். என்னென்ன பேர்? பொருள், இடம், காலம், சினை, குணம். இந்த மாதிரி தனியாக எடுத்து சொல்லியிருக்காங்க. கைங்கிறது என்ன பேருங்க? கைங்கிறது ஒரு சினைப்பெயர். இல்லைங்களா? அதே மாதிரி வந்து அடைதல். அடைதல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர். பாருங்க, அறிஞர்களுக்கு அழகு கற்றுணர்ந்ததை அடங்கள். இல்லைங்களா? அழகு கற்றுணர்தலை அடங்கள் அப்படின்னா கற்றுணர்ந்ததை தெரிஞ்சு வச்சுக்கிறது. இல்லை கற்றுணர்தலை நல்லா தெரிந்து வைத்துக் கொள்வது தான் நம்ம சொல்லுவார்கள். அப்படின்னா இது என்ன? இதன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், நீதிநூல் பயில் என்கிறார் பாரதியார். ஸோ நீதிநூல் அப்படிங்கிறது தான் இது என்னது? ஒரு பொருட்பெயர். இல்லைங்களா? நீதிநூலை பயில் என்கிறார் பாரதியார். ஸோ பாரதியார் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? பாரதியார் சொல்லக்கூடியதும் சரிதான், இல்லை நீதிநூல் சொன்னாலும் சரிதான். ஓகேங்களா? ரெண்டுமே தான் ஒரு பொருட்பெயர் தான். என்ன வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து மாலை முழுவதும் மலை. மாலைங்கிறது ஒரு காலப்பெயர். அன்பு நிறைய உடையவர்கள். பண்புலாம் பண்பு பெயர். முடிஞ்சு. நெக்ஸ்ட் வாங்க, இது எந்த வகை பெயர்? ஞாபகப்படுத்துங்க சொல்கிறாங்க. விடியலில் துயில் எழுந்தேன். விடியல். ஓகேங்களா? அதில் வந்து துயில் எழுந்தேன்னா தூக்கத்திலேருந்து எந்திரிச்சேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தூக்கத்திலிருந்து நான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ துயில் அப்படிங்கிறது என்னது? ஒரு துயில் எழுந்தேன் அப்படின்னா அது காலையில் எழுந்திரிச்சேன். இதில் வந்து விடியல் அப்படிங்கிறது ஒரு காலப்பேராக வரும். துயில் எழுந்தேன்னா தூக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கம் அப்படிங்கிறது என்னது? ஒரு தூக்கம்ன்றது ஒரு காலப்பேரில் வருமா? இல்லை இங்கே கொடுத்துருக்குது சரியா? இல்லை இது சரியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். துயில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? துயில் அப்படிங்கிறது என்னது? தூக்கத்தை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இங்கே கைங்கிறது சினைப்பேருங்க. மதுரைங்கிறது இடப்பேர். புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பேர். கற்றாழை கற்றல்ங்கிற ஒரு தொழிற்பேர். நன்மை அப்படிங்கிற நன்மை தீமை எல்லாமே அது ஒரு பண்பு பெயர். ஓகேங்களா? இங்கே துயில் எழுந்தேன்னு சொல்லியிருக்காங்க. விடியலில் துயில் எழுந்தேன். அடிக்கொடிட்ட சொல்லுக்கு தான் பொருள் கேட்டுருக்காங்க. விடியல்ங்கிறது ஒரு காலப்பெயராக இருக்கலாம். ஆனால் துயில் அப்படிங்கிறது என்ன பெயர்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க, சொற்றொடரை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினால். இது வந்து ஒரு 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அங்கங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண நம்ம வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு மணிமேகலை என்ன பண்ணுறா? மணிப்பல்லவ தீவுக்கு போகிறா. அமுது சுரவியை வாங்குறா. அடுத்து ஆதரையிட்ட உணவு பெறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா? அதை போயிட்டு சிறைச்சாலையில் சோறு போடுறா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறா? அவள் சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுறா. இதுதான் அவள் வரிசைப்படுத்தணும். அவ்வளோதான். எடுத்துவாங்க. இந்த அறம் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு கேட்குறாங்க. இந்த அறம்ன்றது இந்த ரா போட்டுச்சுன்னா அது கூர்மையாக்கக்கூடிய ஒரு கருவியை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அறம் அப்படிங்கிறது ஒரு கருவி. ஓகேங்களா? இந்த அறம் பறவைக்கு வேறு ரா போட்டால் அது ஒரு தர்மம். அடுத்து 2 சொல்லி நான் போட்ட மனம். இந்த மனம்ன்றது இல்லை என்ன சொல்லுது? உள்ளம். ஓகேங்களா? அந்த மாதிரி என்னது? மனசை சொல்லக்கூடியது இந்த மனம். 3 சொல்லி நான் போட்டால் வாசனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வாசனை அந்த மாதிரி நறுமணமாக சொல்லக்கூடியது. ஓகேங்களா? எடுத்துவாங்க. இருபொருள் சூப்பர் டாபிக்ங்க இது. இல்லை ஒரு சொல் 2 பொருளை தரணும். இங்கே பாருங்கள், 6 எந்த 6பா? 6ங்கிறது ஒரு நம்பரை சொல்லும். 6ங்கிறது ஒரு நதியையும் குறிப்பிடும். அடுத்து பாருங்க, திங்கள். திங்கள் என்பது ஒரு மாதம், கிழமையை சொல்லும். அதே போல் நிலவை சொல்வதற்கும் திங்கள் தான். அடுத்து ஓடு. என்ன ஓடு? இங்கேருந்து ஓட்டமாக ஓடு. ஓடுறதுக்கு பேர் ஓடு. அதே மாதிரி வீட்டினுடைய கூரையை ஓடு. வீட்டினுடைய கூரையில் அப்படி வெயிற ஓடக்கூடிய ஓடு. அது 2 ஓடு. நகை.
நகையை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நகைன்றது ஒரு சிரிப்பு இல்லை, நகைச்சுவைக்காக சிரிப்பு. இன்னொரு நகைன்றது அணிகலன். ஓகேங்களா, தங்கம், வைரம், வெள்ளி. அடுத்து வாங்க. அடுத்து வந்தீங்க அப்படின்னா கலைச்சொல். கலைச்சொல் அப்படிங்கிறது பாருங்கள், ட்ரஸ்ட்டுன்றது என்னதுங்க? ட்ரஸ்ட்டுன்றது அறக்கட்டளைங்க. வாலண்டியர்ன்றது தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ், இளம் செஞ்சிலுவை சங்கத்தை சொல்லக்கூடியது ஜூனியர். ஓகேங்களா, ஜூனியர்னா இளம். அடுத்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா என்னது? சாரணியர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா இருங்க, சமூக பணியாளர். ஓகேங்களா. அடுத்து வாங்க. திருக்குறள் நம்ம மொத்தமாக வந்து பார்க்கணும். ஓகேங்களா, அதில் சொற்பொருள்லாம் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ வந்துடுங்க புக் பேக். ஏழைகளுக்கு உதவி செய்வது பேர் என்னங்க? ஈகைன்றது தொண்டு. இல்லை, ஒப்புரவுனாலும் உதவி தான். ஒப்புரவுனாலும் என்ன தான்? உதவி தான். ரெண்டு சொல்லு ஒரே பொருளை தரும். ஒப்புரவுனாலும் உதவி தான், ஈகைனாலும் என்னது? உதவி தான். அடுத்து வாங்க. பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவது அறிவின் பயன். பிற உயிர்களுடைய துன்பத்தை கண்டு வருந்துவதாங்க அறிவுடைய பயன் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். அடுத்து பாருங்க, உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பது சிறந்தரம். குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அது. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கணும், அதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்துருங்க. அடுத்து பாருங்க, ஆசை ஜோதின்னு ஒரு பாடம். இதில் புத்தரை பற்றின ஒரு பாடுது. இதில் கைமணி தேசிய விநாயனார் ஒரு பற்றின ஒரு பாடம் தான் சொல்லியிருக்காப்புல புத்தரை பற்றி. சொல்லும் பொருளும் அஞ்சினர்னா பயந்தனருங்க. அஞ்சினர்னா என்ன அர்த்தம்? பயந்தனர். அதில் எதிர்ச்சொல் கேட்பாங்க. அப்படின்னா என்னது? எதிர்ச்சொல். அஞ்சினர்னா பயந்தனர். அப்போ எதிர்ச்சொல் என்னங்க? அஞ்சினருக்கு பயந்தனருக்கு எதிர்ச்சொல் என்ன? எதிர்த்து நிற்பது. இல்லை, பயப்படாமல் இருப்பது, வீரத்தோடு இருப்பது. அடுத்து கருணைனா இரக்கம். முதல் படித்தோம். வீழும் அப்படின்னா விழுந்து போகிறது. ஆகாது, முடியாது. ஆகாது என்பதன் எதிர்ச்சொல் என்னங்க? ஆகாது என்பதன் பொருள் வந்து முடியாது. அப்போனா ஆகாது என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்க, பார்னா அது உலகம். அடுத்து நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்து பாருங்க, முற்றும்னா முழுவதும். மாறி ரெண்டு சொல்லிட்டு இது இந்த ரா போட்டிருக்காங்க, குறிவுக்கார ரா போட்டிருக்கிறாங்க. அது மாறின்றது மலை. சரிங்களா. இந்த மாதிரின்னு என்ன அர்த்தம்? இது வந்து மாறி வருவது. ஓகேங்களா. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு என்ன மாற்றத்தை குறிப்பது. ஓகேங்களா. அது வந்து இந்த பறவைக்கு வராது. அடுத்து கும்பினா வயிறு, பூதளம்னா பூமி. அடுத்து வாங்க. அடுத்த புக் பேக் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. புத்தரின் வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூல் அது ஆசை ஜோதி. நேர்மையான வாழ்க்கையை வாழ்பவரங்க யார்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்பவங்க தான் என்னது? நேர்மையாக வாழக்கூடியவர். அடுத்து பாருங்க, ஒருவர் செய்யக்கூடாதது என்னங்க? தீவினை செய்யக்கூடாது. இல்லை, தீவினை மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எளிதாகும் என்ற சொல்ல பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம்? எளிது கூட்டல் ஆகும். அதே மாதிரி பாருங்க, பாலை எல்லாம் இதை சொல்ல பிரித்தோம்னா பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் இதை வந்து சேர்த்து எழுதணும்னா இன்னுயிர். மாலை கூட்டல் எல்லாம் சேர்த்தோம்னா மலை கூட்டல் எல்லாம் சேர்த்தோம்னா மலையெல்லாம் தான் ஆன்சர். ஓகேங்களா. மலையெல்லாம் இல்லை, இதுதான் ஆன்சர். மலை எல்லாம்ன்றது வரக்கூடாது. இல்லைங்க பாருங்கள், எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. மலையெல்லாம் தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து வாங்க. மனிதநேயத்தை பற்றி நம்ம ஒரு படம் வந்துருக்குது பாருங்கள். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது பேர் மனிதநேயம். ஓகேங்களா. இல்லை, இதே மாதிரி நம்ம வள்ளலார் ஒன்று சொல்லியிருப்பார். என்னது? செடி கொடிகள் எடுத்து காட்டக்கூடிய இறக்கத்துக்கு வள்ளலார் என்ன பேர் வச்சுருப்பாருன்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு பேர் வச்சுருப்பார். என்ன பேர் வச்சுருப்பாரு? ஜீவகாருண்யம் அப்படின்னு பேர் வச்சுருப்பார். செடி கொடிகள் எடுத்து காட்டக்கூடிய இறக்கத்தை. இல்லை, இங்கே பாருங்கள், தம் பொருளை கவர்ந்தவரிடமும் என்ன காட்டினவர்? அன்பு காட்டியவர் தான் யார்? வள்ளலார், திருப்பிரகாச வள்ளலார். ஓகேங்களா. இல்லை, வசனடை கைவந்த வள்ளாளர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர் பேர் யார்? அவர் வந்து ஆறுமுக நாவலருங்க. வசனடை கைவந்த வள்ளாளர் அவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். இங்கே இவர் பேர் என்னது? வள்ளலார். இவர் வந்து தன் பொருளை கவர்ந்த அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவுக்கு நோபல் பரிசு எதுக்காக கிடச்சிருக்கும்? அமைதி. ஸோ அமைதிக்காக நோபல் பரிசு கிடச்சி. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும்னா ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு விஷயத்தில் இப்போ எந்த டிஎன்பிசின்னு இல்லை, எந்த ஒரு விஷயம் ஜெயிக்கிறதுக்கு என்ன அமைதி பொறுமை இருக்கணும். இல்லை, அடுத்து வாங்க. கைலாஷ் சத்தியமூர்த்தி தொடங்கியதுக்கு குழந்தைகளை பாதுகாப்போம்னு ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா. இதுக்காக இவருக்கும் என்னது நோபல் பரிசு கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இவருக்கும் நம்மளுடைய கல்விக்காக நம்மளது மலாலா யூசுஃபாய்க்கும் என்னது நோபல் பரிசு கிடச்சிருக்கும். 2 பேத்துக்குமே ஒரே வருஷத்தில் தான் நோபல் பரிசு கிடச்சிருக்கும். வாங்க. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர் வள்ளலார். கைலாஷ் சத்தியமூர்த்தி குழந்தைகளுக்காக உரிமைக்காக பாடுபட்டவர். கைலாஷ் சத்தியமூர்த்திங்கிறவர் குழந்தைக்காக பாடுபட்டவர், குழந்தைகளின் உரிமைக்காக. அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவங்க தான் அன்னை தெரசா. அடுத்து வாங்க. அணிலேருந்து உங்களுக்கு பெருசாக கேள்வி கேட்கப்படுறது கிடையாதுங்க. ஏன்னா அணின்றது உங்களுக்கு ஒரு டாப்பிக்கே கிடையாது. ஓகேங்களா. அணின்றது உங்களுக்கு சிலபஸ் கிடையாது. வந்துருங்க. அகரவரிசைப்படுத்துக்க நம்ம தனியாக பார்ப்போம். அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து விடை எழுதுக. வந்துட்டான் பாருங்கள் நம்ம ஃபேவரட், உங்கள் ஃபேவரட். பத்தியை கொடுத்துருவேன், கடன் பேராகிராஃபை வாசிக்கிறீங்க, பின்னாடி கொஸ்டினை பார்க்குறீங்க, சும்மா டக்கு குறிச்சு போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குங்க. எடுத்தவொடனே என்ன பண்ணிடுங்கன்னா கொஸ்டினை வாசிடுங்க, என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு. அதுக்கப்புறம் பேராகிராஃபை வாசிங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. முடிச்சிடலாம். அடுத்து வந்துருங்க. மொழியோடு விளையாடு ஒன்றும் இல்லை, வந்துடுங்க.
ஹியூமனிட்டி மனிதநேயம், மெர்சி மெர்சினா கருணை, இல்லை மெர்சினா கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சொல்கிறாங்க. நோபல் பிரைஸ்னா நோபல் பிரைஸ் ஓகேங்களா. லாரின்றது சரக்குந்துங்க, லாரின்றது சரக்குந்து ஓகேங்களா. சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள். ஸோ கடைசி நம்ம என்ன பண்ணிட்டோம், 6th டேம் 3 இருந்தால் நம்ம முடிச்சிட்டோங்க ஓகேங்களா. ஸோ இதோட 3 பருவங்களுடைய மொழித்திறன் பயிற்சியும் புக் பேக்கும் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7th புக்கு 8th புக்கு 9th புக்குன்னு டக்குன்னு என்ன பண்ண போகிறோம், புது புக்கை ஃபுல்லாக புக் பேக்கை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், மொழித்திறன் பயிற்சி ஃபுல்லாக ரொம்ப தெளிவாக படிக்க போகிறோம். கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிகேக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, சார் நாங்கள் ஜிகே வந்து நான் தமிழ் கூட நான் பார்த்துருவேன் சார், எனக்கு ஜிகேக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஜிகே வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம 10th ஹிஸ்ட்ரி 12th ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிட்டியை முடிச்சுட்டு ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் யூனிட் 8 யூனிட் 9ங்க இது ரெண்டுத்தையும் நம்ம முடிக்க பிளான் பண்ணியிருக்கிறோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து வந்து கண்டினியூஸாக தமிழோடையே சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழோடையே சேர்த்து இனிமேல் என்ன ஆக போகுதுன்னா தமிழ் ப்ளஸ் ஜிகே ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேக்ஸுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம 2 வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸ் ஆல்ரெடி நம்ம கிளாக்ஸை முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம கண்டினியூவாக வீடியோ போட போகிறோம் ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு 40 45 50 நாள் உங்களுக்கு மொத்த சிலபஸுமே என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் வீடியோவாக நம்ம வந்து பண்ணி சிறப்பாக பண்ணிடுவோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிவிஷன் நிறைய பண்ணுங்கள். படிக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ கொஞ்சமாக படித்தாலும் சரி என்ன பண்ணுங்கள், நிறைய ரிவிஷன் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. எப்போ சார் ரிவிஷன் பண்ணுறது, எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எல்லா நேரத்திலும் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்கள், 2 நாளைக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்கிறப்பலாம் ரிவிஷன் வச்சுக்கோங்க. பிளான் பண்ணி ரிவிஷன் பண்ணுறதுன்றது கிடையாதுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதோ அப்போலாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம் ஓகேங்களா. எல்லா சப்ஜெக்ட்டும் ரிவிஷன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்காக கூட நமக்கு திருப்பி ஒரு வீடியோ கூட போடுவோம். நம்ம மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அரசு பணி அதிகாரியாகிறது வந்து நிச்சயம். வாழ்த்துக்கள், எல்லா கடவுள் வேண்டிக்கிறேன். உங்களோட மனசாட்சிப்படி என்ன பண்ணீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஓகேங்களா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.